கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலேயும் கூட நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். இன்றைக்கு வேத தியானம் ஏசாயா 41:17 முதல் 20 வரை. சிறுவர்களுக்கான வேத தியானம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். ஒரு வருடத்துக்கு வேதாகமம் சங்கீதம் 21 மற்றும் 24 வரை. நம்ம இன்னைக்கு ஏசாயா 41:17 இருந்து சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 41:17 முதல் நம்ம பார்க்கும் பொழுது, சிறுமையும் எளிமையானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தினால் வருளும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளையும் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தாடகமாகவும் வறண்ட பூமியை நீர் கோணிகளுமாக்கி வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும் சித்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒளிவு மரங்களையும் நட்டு அவாந்திர வெளியிலே தேவாதார விருட்சங்களையும் வாய்மர விருட்சங்களையும் உன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த பகுதியில் நம்ம பார்க்கும் பொழுது, அதாவது நம்ம ஆண்டவருடைய படைப்பை நம்ம பார்க்கலாம். அங்க மலைகள் நிறைந்த பகுதி, வனாந்தரம் நிறைந்த பகுதி. அந்த பகுதியை நம்ம பார்க்கும் பொழுது அங்க நிறைய பெரிய பெரிய மரங்கள் வளர்ந்து ஓங்கி நிற்கும். அந்த மலைகள் உள்ள பகுதி எப்ப பார்த்தாலும் பச்சை பசேல் என்று அது அநேக மரங்களினாலும் செடி கொடிகளினாலும் நிறைந்து காணப்படும். ஆனாலும் கூட வனாந்தர பகுதியில நம்ம பார்க்கும் பொழுது அங்க நிறைய மரங்கள் இருக்கு. பாருங்க, இந்த மரங்களை எல்லாம் நட்டது யாரு? இந்த மரங்களுக்கு தண்ணீர் ஊத்துறது யாரு? இந்த மரங்களை பராமரிக்கிறது யாரு அப்படின்னா, நம்ம பார்க்கும் பொழுது அந்த மரங்களை உருவாக்கினவர் ஆண்டவர், அந்த மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றுகிறவர் ஆண்டவர், அந்த மரங்களை பராமரிக்கிறவர் ஆண்டவர். அதனால ஆண்டு பாத்தீங்கன்னா மலைகளிலே வனாந்தரங்களிலே காணப்படுகிற செடி கொடிகளையும், அங்குள்ள விலங்குகளையும், அங்குள்ள பறவைகளையும், அங்குள்ள மரங்களையும் ஆண்டவர் காப்பாற்றுகிறார், போஷிக்கிறார். அதற்குரிய எல்லா காரண ஏசாயா 43ஆம் அதிகாரத்தில் நாங்க பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு? அங்க 19 வசனத்துல வழியையும் ஆறுகளை உண்டாக்குவேன் என்று சொல்றார். நான் தெரிந்து கொண்ட வனாந்திரத்திலையும் அவாந்திர வெளிகளை ஆறுகளையும் உண்டாக்குவதனால் காட்டு மிருகங்களும் வலுசர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லிவர்.
ஆண்டவர் கரிசனையும் உள்ளவரா இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சிங்கி குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியா இருந்தாலும் கூட கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையில்லை. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 6 மாதங்களுக்கு முன்பதாக எங்களுடைய சபைக்கு ஒரு குடும்பம் வந்தாங்க. குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பையன் வந்து வாலிப பையன் வந்து பாத்தீங்கன்னா அவன் கடன் பிரச்சனையினால அவன் மாட்டிட்டு வேலைக்கு போகாம வேலையை விட்டுட்டு வீட்டிலே உட்கார்ந்து அவன் குடிச்சிட்டு வீட்டை விட்டு வெளியே போகாம ஒரு பெரிய மன சோர்வு, மனபாரம், மனக்கவலையினால பாதிக்கப்பட்டிருந்தான். வீட்டை விட்டு வெளியே போக மாட்டான், டெய்லி குடிச்சிட்டு வீட்டுக்குள்ளே இருப்பான். ஏன்னா அவனுக்கு மனபாரம், மனக்கவலை, டிப்ரெஷன் அதிகமாயிட்டு அவன் வந்து யாரு கூட பேசுறது இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது அவங்களோட வீட்டில் போயிட்டு நான் ஒரு சிஸ்டர் கூட்டிட்டு போனாங்க. அங்கே போய் நான் ஜெபம் பண்ணும் பொழுது அவங்க அநேக வசனங்களை சொல்லி, நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்லி அங்கே நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். 2 முறை போயிட்டு நான் என்னுடைய மனைவி அந்த சௌரனுக்கு நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்லி, கர்த்தர் கண்டிப்பாக உன்னை உயர்த்துவார், கர்த்தர் கண்டிப்பாக உன்னை கைவிட மாட்டார், கர்த்தர் கண்டிப்பாக உன்னை ஆசீர்வதிப்பார், நீ மீண்டுமாக பழைய நிலைமைக்கே வருவேன்னு சொல்லி நாங்க ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். அவங்க குடும்பத்தார் எல்லாமே வந்து பிரேயர் வந்து உபவாசம் மாதிரி ஜெபம் பண்ணாங்க. 3 நாள் உபவாசம் மாதிரி ஜெபம் பண்ணாங்க. ஆனா என்ன ஆயிடுதுன்னா, ஆண்டவருடைய கிருபையினால அந்த தம்பிக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சது. அவன் குடிப்பழக்கத்தை விட்டான். அவன் நல்ல வேலை செஞ்சு அவன் கடனை அடைத்து கொண்டிருக்கிறான். இப்ப தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவருடைய மனைவி பிள்ளைகளோடு கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார். கிறிஸ்து பிரியமானவர்ல, கர்த்தர் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியா இருக்கிறான்னு சொல்லி யோவான் 1:9 பார்க்க முடியும். நம்ம ஆண்டவர் வந்து எந்த மனுஷனையும் உயர்த்த, எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற தேவனா இருக்கிறான்னு சொல்லி நம்ம இதன் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள முடியும். தொடர்ந்து நீங்க பார்க்கும் பொழுது நியாயாதிபதியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அங்க எப்தா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் இருக்கிறாரு. இந்த எப்தா வந்து குறித்து நம்ம நியாயாதிபதியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கும் பொழுது அங்க இந்த எப்தா வந்து கீலேயாத்தினுடைய மகன். அது மாத்திரமல்ல, அவன் ஒரு வேசியினுடைய மகன். அவன் வந்து ஒரு பராக்கிரமசாலியாக இருந்தான். அவன் தன்னுடைய குடும்பத்தார வீட்டை விட்டு துரத்தி விடப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தான். வீண போன மனுஷரோடு கூட சேர்ந்து அவன் அநேக சண்டைகளை கற்றுக்கொண்டு அவன் ஒரு ஊதாரியாக அவன் திரிந்து கொண்டிருந்தான். அவன் தன் தகப்பன் வீட்டிலிருந்து துரத்தப்பட்டவன், தன் சகோதரர்களாலே பகைக்கப்பட்ட ஒரு மனிதன். அவனுக்கு வந்து யாரு இல்லை. அவன் வேசியின் மகனா இருக்கனால அவனுக்கு யாரு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக அம்மோன் புத்திரர் சண்டைக்கு வரும் பொழுது இஸ்ரவேலுடைய மூப்பனார்கள் எல்லாரும் போயிட்டு அங்க எப்தாவுடைய உதவியை நாடுறாங்க. எப்தா வந்து போயிட்டு சொல்றாங்க, நீங்க நம்முடைய இஸ்ரவேல் ஜனங்கள் மேல அம்மோன் புத்திரர் சண்டைக்கு வர்றாங்க. அதனால வந்து நீ வந்து தலைவராக இருந்து, எங்களுடைய ஊருக்கு நீ தலைவராக இருந்து அவளோடு கூட சண்டை போட்டு அவர்களை ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி என்ன பண்றாங்க, எல்லா மூப்பனார்கள் வந்து எப்தாவை கேட்டுக்கொண்டார். உடனே எப்தா வந்து பாத்தீங்கன்னா ஆண்டுடைய சமூகத்துல போயிட்டு அவர் ஜெபம் பண்றார். நியாயாதிபதியின் புஸ்தகம் 11:11 பாத்தீங்கன்னா எப்தா வந்து தேவனுடைய சமூகத்துல போயிட்டு அவரு ஜெபம் பண்றார். மிஸ்பா என்ற இடத்துல போயிட்டு தன்னுடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்துல அவர் சொல்றார். அது மாத்திரமல்ல, எப்தானுடைய மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். நியாயாதிபதியின் புஸ்தகம் 11:29 பாத்தீங்கன்னா கர்த்தருடைய ஆவியானவர் எப்தாவின் மேல இறங்கினார்.
அது மாத்திரமில்ல, யெப்தா அம்மோன் புத்திரரோடு கூட சண்டைக்கு போகும்போது அவன் பொருத்தனை பண்ணிட்டு சண்டைக்கு போறான். ஆண்டவரே, நான் அந்த சண்டையில ஜெயிச்சா நான் சண்டையில ஜெயிச்சுட்டு நான் திரும்பி வரும் பொழுது என்னுடைய வீட்டின் வாசல்ல இருக்கிற இது இருந்தாலும் பரவாயில்ல, நான் உனக்கு தகன பலி செலுத்துகிறேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனையோடு அவர் ஜெபமாயிட்டு போறார். கிறிஸ்து பிரியமானவர்களே, நம்ம இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன கேட்டீங்கன்னா, யெப்தா ஒரு சமுதாயத்தினாலே புறக்கணிக்கப்பட்ட மனிதன், குடும்பத்தாராலே புறக்கணிக்கப்பட்ட மனிதன், தன்னுடைய சொந்த ஊராராலே புறக்கணிக்கப்பட்ட மனிதன், வெறுக்கப்பட்ட மனிதன். அப்படிப்பட்ட மனிதனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவன் தேவன் மேல நம்பிக்கையா இருந்து தேவனுடைய சமூகத்துல போய் ஜெபிக்கிறார். தேவ ஆவியானவர் அவன் மேல இறங்குறாரு. அவர் பொருத்தனையோடு ஜெபம் பண்றாரு. கர்த்தர் யெப்தாவுக்கு வெற்றியை தருகிறார். கர்த்தர் யெப்தாவுக்கு வெற்றியை கொடுக்கிறாரு. அது மாத்திரமல்ல, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யெப்தா ஒரு நியாயாதிபதியாக நியமிக்கப்படுகிறார். யெப்தா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நியாயாதிபதியாக அவர் நியமிக்கப்படுகிறார். கர்த்தர் யெப்தாவை கர்த்தர் உயர்த்துகிறார். கர்த்தர் யெப்தாவை உயர்த்துகிறான்னு சொல்லி வசனம் போட்டிருக்கு. அதனால யார் ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருந்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரை பற்றி கொள்றாங்களோ அவர்களை கர்த்தர் கண்டிப்பாக உயர்த்துகிறார். வேதவசனம் சொல்கிறது, ஏசாயா 42:3 பாத்தீங்கன்னா, அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற தீயை அணையாமலும் நியாயத்தையும் உண்மையாய வெளிப்படுத்துவார். பாருங்க, நெறிந்த நாணலை முறிக்காத தேவன், மங்கி எறிகிற தீயை அணைக்காதிருக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அதனால யெப்தானுடைய வாழ்க்கையில எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதனா இருந்தாலும் கூட தேவனுடைய சமூகத்தில் அவன் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவன் தேவனாலே பயன்படுத்தப்படுகிறான், தேவனாலே ஆசீர்வதிக்கப்படுகிறான், தேவனாலே உயர்த்தப்படுகிறான். அதனால யெப்தா பாத்தீங்கன்னா ஒரு நியாயாதிபதிய வரிசையில, ஒரு விசுவாச வீரர்களுடைய வரிசையில அவருடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது. அதனால கிறிஸ்து பிரியமானவர்களே, ஆண்டவராகிய தேவன் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியா இருக்கிறார், எந்த மனுஷனையும் உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். கிறிஸ்து பிரியமானவர்கள், எனக்கு தெரிஞ்ச ஒரு விசுவாசி பாத்தீங்கன்னா ராய்குட்டில இருந்தாரு. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அவரு குடிக்கிறது, திருடுறது, இதுதான் அவருடைய வேலை. அவருடைய வேலை குடிக்கிறது, திருடுறது, இதுதான் அவருடைய மெயின் வேலையா இருந்தது. ரசிக்கப்பட்ட பல வருடங்களா இருந்தாரு. அடிக்கடி ஜெயிலுக்கு போவார். ஜெயிலுக்கு போறதுக்கு சாதாரண விஷயம். ஆனா ஆண்டுக்குள்ள அவர் ரசிக்கப்பட்டு திருமணத்துக்கு அப்புறம் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு அவர் தவறாம போயிட்டு தேவனுடைய சத்தியங்களை அவர் கேட்டு மனம் திரும்பி இப்ப ஆசீர்வாதத்தால நிரம்பி இருக்கிறார். அவருடைய குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சமாதானமா இருக்கு, ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு. பாருங்க, ஒரு காலத்துல அவங்க திருடன்னு சொல்றவங்க, குடிகாரன்னு சொன்னவங்க, விபச்சாரக்காரன்னு சொன்னவங்க, ஜெயிலுக்கு போறவன்னு சொன்னவங்க, எல்லாராலுமே புறக்கணிக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஒரு மனிதன் இன்றைக்கு ஆண்டவர் அவரை உயர்த்திருக்கிறாரு. கர்த்தர் அவரை ஆசீர்வதித்திருக்கிறார். அதனால கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த யெப்தாவை கர்த்தர் அப்படியாக உயர்த்தினார். ஆண்டவர் உயர்த்தினார். நம்ம தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா, தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது இங்க நம்ம மிஷனரி லைஃப் ஸ்டோரிக்கு நம்ம வரலாம். இங்க நம்ம மிஷனரி லைஃப் ஸ்டோரிக்கு நம்ம பார்க்கும் பொழுது, இன்னைக்கு மிஷனரி லைஃப் ஸ்டோரி புனித மாரிஸ் ஆகனம் என்று சொல்லக்கூடிய இவர் கிபி 3ஆம் நூற்றாண்டில் இருந்தவர். புனித ஆகனம் மாரிஸ் என்று சொல்லக்கூடியவர் ஒரு ரோம அதிகாரியாக இருந்தார். ரோம படை வீரர்ல ஒரு ரோம அதிகாரியா இருந்தாரு. தேபான் விஜயன் என்று சொல்லக்கூடிய என்பது ஒரு கிறிஸ்துவ போர் வீரர்கள் ஒரு பிரிவு. அந்த கிறிஸ்துவ
அந்த சோல்ஜர்ஸ்ல இவர் வந்து தலைவராக இருந்தார். அவர் வந்து பக்தியுள்ள ஒரு மனிதன், ஒரு கீழ்ப்படிதல் உள்ள மனிதன், தைரியத்தோடு அவர் வேலை செய்யக்கூடிய ஒரு மனுஷன், உண்மை முத்துவமான ஒரு மனிதன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தன்னுடைய சக வீரர்களை கொல்லுவதற்காக மேலதிகாரி அவருக்கு ஆணையிட்டார். மேலதிகாரி வந்து சக வீரர்களை கொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆணையிடும் போது மாரிஸ் வந்து இந்த சக வீரர்களை கொல்லுவதற்கு அவர் வந்து மறுத்து விட்டார். மறுத்து விட்டதுனால அவருக்கு ஜெயில் தண்டனை கிடைந்தது. அவரை சித்திரவதை செய்து அவர் கொல்லப்பட்டார். அவர் ஆண்டவருக்காக ரத்த சாட்சியாய் மரித்தார். கிறிஸ்து பிரியமானவர்களே, வேதவசனம் சொல்கிறது, நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் சொல்லி சொல்லப்படுகிறது. நம்ம நீதிக்காக நம்ம துன்பப்படும் பொழுது அதற்குரிய பலனை கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். அதற்காக பலனை கொடுப்பார். பாருங்க, அந்த மாரிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவருக்கு உண்மை முத்தமா இருந்ததுனால, அவர் தவறான காரியங்களில் ஈடுபடக்கூடாது என்று சொல்லி அவர் நினைச்சிருந்ததுனால அவர் வந்து என்ன பண்ணாரு, துன்புறுத்தப்பட்டார், சிறைச்சாலையில அடிக்கப்பட்டார், அவர் ரத்த சாட்சியாய் மரித்தார். அதனால நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவளுடைய சொல்லிப்பாரு. இன்றைக்கு அநேக மிஷனரிகள் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவருக்காக ரத்த சாட்சியாய் மரித்தவர்கள் உயிர் விட்டார்கள். அது முக்கியமான காரணம் என்ன கேட்டீங்கன்னா, ஆண்டவருக்காக துன்பப்படும் பொழுது, ஆண்டவருக்காக பாடுகளை செய்யும் பொழுது அதற்குரிய பலனை கண்டிப்பாக ஆண்டவர் கொடுப்பாருங்கிற ஒரு விசுவாசத்தினால அவர்களை தங்களை தாங்களே ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து அவர்கள் ரத்த சாட்சியாய் மரிக்கிறார்னு சொல்லி பார்க்கணும். அது மாத்திரமில்ல, நீங்க பைபிள பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல கொர்நேலியுன்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷனை பார்க்க முடியும். அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு படை வீரர், நூற்றுக்கு அதிபதியா இருந்தாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார். கொர்நேலியு தேவ பக்தியில ஒரு மனுஷன், தேவனுக்கு பயந்த மனுஷன், ஜனங்களுக்கு தான தர்மங்களை செய்கிற மனுஷன், தேவனை நோக்கி எப்பொழுதும் ஜெபிக்கிற மனுஷன் சொல்லி அவரை குறித்த ஒரு சாட்சி. அவர் மூலமாக நீங்க பாத்தீங்கன்னா அநேக ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்தினார். அது மாத்திரமல்ல, தேவதூதன் இறங்கி வந்து அவருக்கு தரிசனமானார். கொர்நேலியுவே, உன்னுடைய ஜெபங்களும் உன்னுடைய தான தர்மங்களும் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து எட்டினதுன்னு சொல்லி தேவதூதனை இறங்கி வந்து அந்த கொர்நேலியுவை சாட்சி கொடுக்கிறார். பாருங்க, அந்த கொர்நேலியு அந்த ஒரு பெரிய படைத்தலைவராக இருந்தாலும் கூட அவர் ஆண்டவர் மேல நம்பிக்கையுள்ளவராக இருந்தார். அநேக ஆத்துமாக்களை ஆண்டவருக்காக வழிநடத்தினார். ஆண்டவருக்காக சாட்சியாய் வாழ்ந்தார். ஆண்டவருக்காக சாட்சியாக ஒரு ஜீவியம் செய்தார். அதனால நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும், ஆண்டவருக்காக சாட்சியாய் வாழணும். அப்போதான் நம்முடைய ஊழியம் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு வல்லமையுள்ள ஊழியமா ஒரு நம்மை குறித்தான சாட்சி ரொம்ப முக்கியம். நம்ம குறித்தான ஒரு சாட்சி. அது மாத்திரமல்ல, நம்ம ஆண்டவர் மேல ஒரு நம்பிக்கையோடு கூட எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருக்காக நம்ம வைராக்கியமாக நம்ம நம்பிக்கையாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்ம எல்லாவற்றையும் நம்முடைய தேவைகள் எல்லாம் நம்ம சந்திப்பார். நீங்க அப்போஸ்தலனாகிய பவுலை நீங்க பார்க்கும் பொழுது, பவுல் வந்து பாத்தீங்கன்னா சனகரை சங்கத்துல அல்லது எருசலேமுடைய தேவாலயத்துல அல்லது கிறிஸ்துவர்களை எல்லாம் துன்பப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா எப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு, எப்ப இயேசு கிறிஸ்துவுக்காக சுவிசேஷத்தை அவர் பிரசங்கம் பண்ணினாரோ, இயேசு கிறிஸ்துவோட நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தாரோ, அப்பவே அவர்களுக்கு விரோதமாக அநேகர் எழும்பி அவர்களை கொலை செய்ய ஆயத்தமா இருந்தார். அவர்களை துன்பப்படுத்த ஆயத்தமா இருந்தார்கள். கல்லறிவதற்கும் சிறைச்சாலையில் அடைப்பதற்கும் துன்புறுத்துவதற்கும் அநேகர் வந்து ஆயத்தமா இருந்தார். அதனால கிறிஸ்து பிரியமானவர்களை இன்றைக்கு கூட வந்து பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை சொல்லும் பொழுது நமக்கு பாடுகள் உண்டு. இயேசு கிறிஸ்துவுக்காக சாட்சியாய் வாழும் பொழுது நமக்கு பாடுகள், உபத்திரங்கள் உண்டு.
ஆனாலும் கூட நம்ம இந்த உலகத்துல நம்ம வாழ்றது ஒரு முறை, சாகிறது ஒரு முறை. அதனால இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து சாட்சியாய் வாழ்ந்து மறைக்கும் பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அதனால கிறிஸ்து பிரியமானவர்களே, நாளில் எங்கோடு நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தர் சர்வ வல்லமையுள்ளவர். அவர் உலகத்தை எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர். உலகத்தினுடைய எல்லா ஜீவராசிகளையும் போஷித்து பாதுகாத்து பராமரிக்கிறவர். அதனால தம்முடைய பிள்ளைகளையும் அவர் போஷிக்க அவர் கிருபையுள்ள தேவனா இருக்கிறார், இரக்கமுள்ள தேவனா இருக்கிறார். அதனால கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் ஒருபோதும் வைக்கப்பட்டு போவது. அதனால கர்த்தரை நம்புவோம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவன் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். பரிசுத்தமும் அன்பும் கிருபையும் இரக்கம் தயமுள்ள ஆண்டவரே, ஆண்டவரே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தோட எல்லா ஜீவராசிகளையும் நீர் பாதுகாத்து பராமரித்து போஷிக்கிற தேவனா இருக்கிறபடினாலே நம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, வனாந்தரத்திலே நான் ஆறுகளை உண்டாக்குவேன் என்று சொன்ன ஆண்டவரே, ஆண்டவரே நீர் வனாந்தரத்திலே ஆறுகளை உண்டாக்குகிற தேவனா இருக்கிறபடினாலே, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கிறபடினாலே ஆண்டவரே நம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். நாளிலே கொடுக்கத்தாவே இந்த நாளை ஆசீர்வதிங்க. இந்த நாளில் ஒவ்வொருவருக்கும் உடைய கிருபைகளை தாருங்க ஆண்டவரே. இந்த நாளில் நாங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் வேண்டுகளை அங்கீகரிக்கும்படியாக உதவி செய்யுங்க. விசேஷமாக ஈரான், ஆண்டவரே, அமெரிக்கா, இஸ்ரேல், ரஷ்யா, உக்ரைன் இந்த போர்களுக்காக கொண்டு ஜெபிக்கிறோம். இந்த நாடுகளிலே கொடுக்கத்தாவே ஒரு சமானமான சூழ்நிலைகளை தவப்பண்ண கொடுக்கும்படியா உதவி செய்கிறார். ஆண்டவரே, யுத்தங்கள் வராதபடி ஆண்டவரே நீர் அந்த பகுதிகளில் இந்த தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் நல்ல அறிவையும் நல்ல ஆலோசனை கொடுத்து ஆண்டவரே அந்த யுத்தங்கள் நிறுத்தப்படத்தக்கதாக, அங்க ஒரு சமானமான சூழ்நிலைகள் வரத்தக்கதாக ஆண்டவரே நீர் பாராட்டுங்க. தொடர்ந்து ஆண்டவரே கல்வாச்சி இப்படி ஊழியர்களுக்கு ஆசீர்வதிங்க. ஊழியத்தின் பாதையில் இப்படி பரிசுத்தமான கரம் இருந்து வழிநடத்தும்படியாவது வச்சுங்கிறார். ஆண்டவரே நடத்துகின்ற தலைமை போவதற்காக அவருடைய குடும்பத்திற்காக கூட ஜெபிக்கிறோம். நீர் வழிநடத்துங்க. தேவையான ஞானத்தையும் ஆலோசனைகளையும் நல்ல பாதுகாப்பையும் கொடுக்கும்படியாவது வருகிற நாட்களில் நடந்து கொண்டிருக்கிற சிபிஎஸ் ப்ரோக்ராமுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு சபைகளில நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த சிபிஎஸ் ப்ரோக்ராமை கொடுக்கத்தான் நீர் ஆசீர்வதிக்கும்படியாவது வச்சு ஆண்டவரே, இந்த மாதிரி நடைபெறுகின்ற இந்த யூத் ரிட்ரீட்டுக்காக கூட ஜெபிக்கிறோம். இந்த யூத் ரிட்ரீட் கொடுக்கத்தான் நீர் ஆசீர்வதிக்கும்படியாவது வச்சு ஆண்டவரே, இன்னுமா எங்களுடைய சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு கூட திருமண காரியங்களை கத்ததாம் நீர் கைகூடியவர் பண்ணும்படியாக ஆண்டவரே உதவி வச்சு ஆண்டவரே, தொடர்ந்து என்னுடைய சபையில் இருக்கிற வயதானவர்களுக்காக கூட ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு கூட கத்தாவே நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் நல்ல பாதுகாப்பு நீர் கொடுக்கும்படியாக ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டணும். தொடர்ந்து நம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே ஊழியர்களோடு உங்களுடைய குடும்பங்களோடு கூட இருந்து வழிநடத்தும்படியாக வச்சு துதிக்கான மகிமை எல்லாம் ஒருவருக்கு எல்லாவற்றையும் ஏற்று சொல்கிறேன் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமென்.